ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்ரி விலாக். இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் போன மாதம் எடுத்து வச்ச வீடியோ தான் இது. எடுத்து வச்சேன், அதனால் என்னால் போட முடியல. ஏன்னா பாப்பாவுக்கு 12th, தம்பிக்கும் 10th எக்ஸாம், போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ என்னால் இந்த யூடியூப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அந்த வீடியோஸை உங்களுக்கு நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாதம் மந்த்லி பட்ஜெட் போட்டு தான் நான் வாங்குவோம் இல்லையா? அதில் நான் நம்ம வீட்டுக்கு என்னென்ன வாங்கியிருக்காங்கிறத நான் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி எதனா சொல்லணும், இல்லை சிஸ்டர் எங்களுக்கு இதை விட அதிகமாக உங்களுக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்குரிய பதிலையும் உங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ். நான், ஹஸ்பண்டு, பாப்பா, தம்பி. பாப்பா 12th, தம்பி 10th படிக்கிறாங்க. மொத்தம் 4 பேர் இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்குரிய பில்லையும் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? நான் ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் பக்கத்தில் 2 ஹோல்சேல் கடை இருக்குது, அதில் தான் வாங்குவேன். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே கடையில் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் தெரியாது எனக்கு எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகுங்கிறது. அதனால் கொஞ்சம் இது பாதி இங்கேயும் பாதி அங்கே வாங்குவேன். அப்படி வாங்கின ஒரு கடையோட இதுதான் நான் உங்களுக்கு காட்டிருக்கேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா, கல்லுப்பு, தூளுப்பு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள் மசாலா எல்லாமே 50 கிராம் தான் வாங்குவேன். இது காஷ்மீரி சில்லி பவுடரு, அதெல்லாம் வத்தப்பொடியும் தனி மிளகாத்தூளும் நம்ம மல்லித்தூளும் நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கனால அதை நான் வாங்க மாட்டேன். இந்த 50 கிராம் பாக்கெட் மேக்ஸிமம் 50 கிராம் தான் வாங்குவேன் தேவைப்பட்டால். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஒன்று வாங்கிக்கிறேன், அதுக்கு மேலே செலவு ஆகாது. அதே மாதிரி 1/2 கிலோ வெள்ளை தட்டாம்பயிறு சொல்லுவாங்க இல்லையா? 2 தட்டாம்பயிறு இருக்கும். ஒரு வாட்டி வெள்ளை வாங்கினோன்னா ஒரு வாட்டி அந்த ப்ரௌன் கலர் இருக்கும், அது வாங்கிக்கிறேன். 1/2 கிலோ சிறுபருப்பு, அப்புறம் 1/2 கிலோ சுஜி ரவை பாக்கெட்டு, 1/2 கிலோ ரவை பாக்கெட்டு. இட்லி தோசைக்கு போடுறதுனால மேக்ஸிமம் என்றைக்காவது ஒரு நாள் தானே அந்த ரவை பாக்கெட்லாம் கிண்டுவோம். அதனால் 1/2 கிலோ வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை. ஏன்னா பசங்களுக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் எப்படியும் பண்ணி தான் கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் அவிச்சு வச்சு கொடுத்துருவேன். உளுந்து மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் 2 கிலோ வாங்குவேன். அதில் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுட்டேன். அதனால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 2 கிலோ உளுந்து. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு 4-5 வாட்டியாக இட்லிக்கு போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் உளுந்து மட்டும் 2 கிலோ. அதுமாதிரி உடச்சக்கடலை, அதாவது பொரிகளில் உடச்சக்கடலை 1 கிலோ வாங்கி வச்சுக்கிடுவேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா அப்பப்போ இருக்காது, அதனால் அதையே சீனி போட்டு ஏதாவது கொடுத்துருவேன், அதை சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் சேமியா பாக்கெட் 2 பாக்கெட்டு. அது இடையில இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? சேமியா பாக்கெட்டு அதையும் வாங்கி கொடுத்துருவேன். திருப்பி 1/2 கிலோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ துவரம்பருப்பு, அது கொஞ்சம் வாங்கி சாம்பார் வச்சிட்டேன். 1 கிலோ துவரம்பருப்பு, நல்ல துவரம்பருப்பு வாங்கி அதோடு ரேஷன் துவரம்பருப்பு இருக்குங்களா, அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு கேட்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 துவரம்பருப்பு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ப்ராஸ் எடுத்து 200 கிராம் எடுத்து சாம்பார் வச்சுருவேன். அப்புறம் 1/2 கிலோ பச்சை பயிறு வாங்குவேன், கொஞ்சம் அவிச்சிட்டேன், மிக்ஸ் இருக்கிறது. அப்புறம் 1/2 கிலோ கொண்டக்கடலை, 1/2 கிலோ கொண்டக்கடலை. அப்புறம் நம்ம சாம்பார் பொடி பாக்கெட் நான் எப்போவுமே சாம்பார் தனி மிளகாய்த்தூள் போட்டு தான் வைப்பேன். சரி, இப்போலாம் சாம்பார் பொடி பாக்கெட்டு வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 பாக்கெட் வாங்குவேன் சாம்பார் பொடினா. நான் அரைக்கிற குழம்பு பொடி போட்டால் சாம்பார் நல்லா இருக்க மாட்டேங்குது சொல்லிட்டு ஒரு 6 பாக்கெட் வாங்கி வச்சுக்கிடுவேன். 10 ரூபா பாக்கெட்டு 6 பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி சாம்பார் வைப்போமா, செவ்வாய் வெள்ளி ஒரு பாக்கெட் மட்டும் போட்டுக்கிடுவேன். இந்த சாம்பார் வைக்கும்போது 10 ரூபா பாக்கெட் ஒன்று பிச்சு அப்படியே போட்டுருவேன். அவ்வளோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு, மீரா ஷாம்பு, அது ஒரு சரம் வாங்கிக்கிடுவேன். ஏன்னா பாட்டில் வாங்கினோம்னா எப்படி கூட குறைய தட்டி சீக்கிரம் காலி பண்ணாலும் நம்ம எடுத்து கொடுக்க முடியாதுல்ல. நம்ம இவ்வளோ தான் பண்ணுன்னு அவங்க குளிக்கும்போது பக்கத்துலேருந்து செய்ய முடியாதுனால, அதனால் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட்னா அவங்க பிச்சுட்டு போயிட்டு தேய்ச்சிக்கிடுவாங்க. அப்புறம் பாப்பா ஸ்டேஃப் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் 2 வாங்கிக்கிடுவேன். அப்புறம் இது பாஸ்மதி அரிசி 2 கிலோ, அது மட்டும் 2 கிலோ வாங்கிக்கிடுவேன். ஜீரசம்பா அரிசி கேட்டேன், அது ரேட் அதிகம்னாங்க. அப்போ இது ரேட்டு கம்மியாக இருக்குது, சரி அது 120 130 சொன்னாங்க. இப்போ நான் 2 கிலோ வாங்கிட்டேன். ஜீரசம்பா 180, அதனால் சரிப்பட்டு வராது, பட்ஜெட்டுக்கு மேலே போகுது. அதனால் அப்புறம் 1/2 லிட்டர் நல்லெண்ணெயும் 1/2 லிட்டர் கடலெண்ணெயும் வாங்கிக்கிட்டேன். 1/2 லிட்டர் மட்டும் வாங்கிக்கிடுவேன். எனக்காவது மீன் குழம்பு தாளிக்கவோ எதுக்காவது பண்ணவோ அந்த நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் யூஸ் பண்ணுவேன். அது போக 2 லிட்டர் கோல்டு வின்னர் எண்ணெய் வாங்கிக்கிடுவேன். 2 அல்லது 3 கிட்ட வரும் ஒரு மாதத்துக்கு எனக்கு. 2 ஆமாம்
ஏன்னா இது 1/2 லிட்டர் வாங்கியிருக்கனால 2 லிட்டர் வாங்கி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கடுகு, வெந்தயம் எல்லாமே 50 கிராம், கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் 50 கிராம் வாங்கிக்கோங்க. ஏன்னா கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பட்டை, சோம்பு, இதெல்லாம் பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வந்து நான் வீட்டில் ஏற்கனவே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், பேக் பண்ணிகிட்ருக்கறனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிடுவேன். இது வந்து நான் பில்லில் காட்டியிருக்கிறது உங்களுக்கு சரியாக தெரியுதா இல்லைன்னு தெரில. நான் வாங்கியிருக்க இந்த மளிகை ஜாமான் லிஸ்ட் வந்து 1708 ரூபா வந்திருக்கு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இவ்வளோ தான் எனக்கு வரும். இதுக்கு மேலே நான் வேணும் தேவைப்பட்டால் இந்த பாஸ்தா போன வாட்டியில் வந்து நான் 1/2 கிலோ பாக்கெட் பாஸ்தா வாங்கினால அதில் கொஞ்சம் பாதி அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இந்த பாஸ்தா இதெல்லாம் வந்து எடுக்க மாட்டேன். நூடுல்ஸ்லாம் வந்து எனக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா என்ன சொல்கிறாங்க, நம்ம கடை மாதிரி இல்லை, கடை மாதிரி இதெல்லாம் தேவைப்பட்டால் அப்படி ஒன்று வாங்கிக்கிறது, கடையில் வாங்கி கொடுத்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபேமிலி பட்ஜெட் இது தான். 1708 ரூபாய்க்கு வந்திருக்கு. இது போக என்னென்னு பார்த்து தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி ஒன்றும் வராது நினைக்கிறேன். இந்த குதிரைவாலி அரிசி, கம்பு, சோளம் அந்த மாதிரி அரிசிலாம் தேவைப்பட்டால் மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை ஒரு 1/2 கிலோ, ஒரு குதிரைவாலி அரிசி, ஒரு கம்பு அரிசி 2 எண்ணெய் சேர்த்து வாங்கிக்குவாங்க. மேக்ஸிமம் என்னுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2500 அதுக்குள்ளே தான் வரும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லை. இது போக முட்டை, பால்லாம் வந்து 1/2 லிட்டர் வாங்கினா பத்தாது நம்ம ஃபேமிலிக்கு. ஏன்னா கூழ்லாம் காய்ச்சி கொடுக்கறதுனால இதெல்லாமே இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதுதான் என்னுடைய பட்ஜெட். என்னுடைய இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் வீடியோஸ் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் போன மாதமே எடுத்து வச்சேன். சரி போடலாம், உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 4 மெம்பர்ஸ் உள்ள வீட்டுக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசில் படுது என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. என்னுடைய மாத வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆர் 11 தான் இருக்கும். அதுலேயும் நாங்கள் அதை முடிச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே இந்த 2 or 3 வந்து இந்த மளிகை ஜாமானுக்கு ஒதுக்கிடுவேன். ஸோ என்னுடைய இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நிறைய குறைகளை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.